அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிகே தமிழ் டிடிஹெச். நம்ம சேனலுக்கு யாருன்னா புது விவசாயம் இருந்தீங்கன்னா கீழே டிட்டில் விட்டு நான் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் பெல் ஆன் வச்சுங்க. நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம 6 அடி சி பேண்ட் டிஷ் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், சாலிட் சி பேண்ட் மற்றும் கேவி பேண்ட் டிஷ் தான் இது. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரைம் ஃபோக்கஸ் டிஷ்ஷு தான் இந்த டிஷ்ஷு. நம்ம வந்து பாக்ஸை 4 பக்கம் ஓப்பன் பண்ணல, ஒன் சைடு மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். தேவையான போல்டு ஸ்க்ரூ எல்லாமே இது தனித்தனியாக செட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுத்து ஃபிட்டிங் செய்யும்போது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். ரிங்கு பாருங்கள், மேல் பக்கம் வந்து சின்ன ரிங்கும் கீழ் பக்கம் வந்து பெரிய ரிங்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா கீழ் பக்கம் தான் பேலன்ஸ் அதிகம், அதனால் வந்து கீழ் பக்கம் வந்து பெருசாக இருக்கிறத ரிங்கை தான் நம்ம கீழே கொடுக்கணும். நம்ம அப் டவுன் பண்ணுற பழுப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபிட்டிங் பண்ணும்போது ஏற்கனவே அவங்க வெல்டிங் வச்சுருக்க இந்த சின்னதாக புள்ளி போல் எதனா வெல்டிங் பிசுறு வச்சிட்ருப்பாங்க, அது இருந்தாக்கா தட்டி எடுத்துருங்க. இல்லை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருக்கிற பழுப்பில் வந்து 3 சின்ன பழுப்பு இருக்கும், அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது 2 பழுப்பு இதில் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அப் டவுன் பண்ணுற இடத்துல தான் ஸ்ட்ராங் நம்மளுக்கு தேவை. ஆப்போசிட்டுக்கு போகலாம். ஆப்போசிட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன பீஸும் ஒரு ரிப்பன் நம்ம மாட்டிட்டோனாக்கா கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த ரிங்கில் ஒன் சைடு கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பெரிய பழுப்பும் அது பக்கத்தில் இருக்கிற சின்ன பழுப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பழுப்பும் அந்த கிராஸில் கொடுக்கணும். இதே போல் தான் கொடுக்கணும். ஏன்னாக்கா நம்ம அப் டவுன் பண்ணும்போது அப்போ தான் எந்த பக்கமும் அலையாமல் க்ளீனாக இருக்கும். பார்த்துங்க, ஒன் டைம் அப் டவுன் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் அப்படியே தெரியும். கீழ் பக்கம் வந்து பெரிய பழுப்பும் மேல் பக்கம் வந்து சின்ன பழுப்பும் இருக்கும். ஒன் டைம் அப் டவுன் பண்ணி பாருங்கள். எதனா வெல்டிங் ஏரியாவுடைய பிசுறு இருந்துச்சுனாக்கா நம்ம டிஷ்ஷு ஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். எடுத்து வச்சிடலாம் எல்லா மெட்டீரியலும். இந்த பெயிண்ட் டப்பா எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம டிஷ்ஷு வந்து பிளேட்டு மாட்டும் போது கீழ் பக்கம் வச்சுன்னா பெண்ட் ஆகிடும் நம்ம போல்நெட் போடுறதுக்கு. அதனால் இதை சென்டராக வச்சுட்டு நீங்கள் பிளேட் இதில் வச்சு டைட் பண்ணாக்கா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. பாருங்கள், நான் அப்படி தான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், சாலிட் இந்த பெயிண்ட் டப்பாவை இது போல் நீங்கள் வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் பெண்டு ஆகாது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம கீழ் பக்கம் வச்சு பண்ணோன்னாக்கா வைக்கும்போது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இந்த டிஷ்ஷில் ஒரு சைடு வந்து எள்ளு போல் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் எள்ளு வந்து மேல் பக்கம் வர போல் நீங்கள் வச்சிடணும், மேல் சைடு இருக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம போல்நெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். செகண்ட் வாஷ் வந்து கிளாம்ப் மாட்டணும். நம்ம வந்து அடி பேஸில் வந்து உட்காரக்கு தான் இந்த கிளாம்பு மாட்டணும். நம்ம நீங்கள் இன்ஸ்டாலேஷன் செய்யும் போது ஒரே ஆள் இருந்தால் கூட இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நான் ஒரே ஒரு ஆளாக இருந்துட்டு தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு
இதுலேயும் பாருங்கள், ஒன் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு சைடு வந்து எள்ளு போல் இருக்கும். நீங்கள் அதே பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நம்ம டிஷ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம ஃபுல் டைட் வைக்கணும் போல் நெட்டுக்கு. செகண்ட் மட்டும் லூஸாக விட்டுடுங்க. பாருங்கள், இது வந்து லாஸ்ட் ஃபினிஷிங். இந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் சைடு எல்என்பி இது 2 ஹோல்ஸ் இருக்குது மேல் பக்கமும், சிங்கிள் ஹோல்ஸ் இருக்குது கீழ் பக்கம் மாட்டுங்க. அதே போல் வந்து ஒரு பிளேட் விட்டு இன்னொரு பிளேட்டில் தான் நம்ம இந்த எல்என்பி பொழுப்பு வந்து நம்ம மாட்டணும். நம்ம வந்து ப்ரைம் ஃபோக்கஸ் கிளாம்ப் தான் இப்போ மாட்டியிருக்கோம். அதில் ஃபீட் ஆரம் பாருங்கள், நம்ம மொத்தமே மாட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே தமிழ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.